நிலச்சரிவு இருக்குது, அதீதமான இயற்கை சீற்றங்களும் இருக்குது. அதேமாதிரி மழை அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த மழையினுடைய அமைப்பு அப்படின்றது 2020 வந்து கொஞ்சம் சுமாரான அளவில் தான் இருக்கும், மிதமான மழையாக தான் இருக்கும், அதிகமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அடுத்து நம்ம வந்துட்டு மழை சுற்றுலா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபுட் நியூட்ரிஷன் மக்களுக்கான தேவை வந்துட்டு அடுத்து நீங்கள் நம்ம கலாச்சார உணவுகளை சாப்பிட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது நம்மளோட விவசாயம் அப்படின்றது இந்த தடவை விவசாயம் அப்படின்றதும் வந்து லாபம் அப்படின்றத வந்து அதிகமாக பார்க்க முடியாது. மகசூல் அப்படின்றது வந்து அதிகமான வெட்டுப்புழுக்கள், வெட்டுப்பூச்சிகள், இலை தின்னி பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய வரும். அதாவது பயிரை நாசம் செய்யக்கூடிய உயிரினங்கள் வந்து அதிகமான உற்பத்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம ரசாயன உரங்களை கண்டிப்பாக தயார் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு உருவாகணும். அப்போ விவசாயிகள் வந்து இடுபொருள்கள் அதிகமாக போட்டு தான் விவசாயத்தினுடைய லாபத்தை நம்ம பார்க்க முடியுமே ஒழிய, விவசாயத்துக்கு வந்து இடுபொருள்கள் போடாமல் நம்மளால் விவசாயத்தினுடைய லாபத்தை பார்க்க முடியாது. அப்படியே இடுபொருள்கள் அதிகமாகவே போட்டாலும் அந்த விவசாய பொருள்கள் அவங்களுக்கான ஈல்டை வந்து கரெக்டாக கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். அப்போ இந்த தடவை வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு துறையும் விவசாயத்துறையும் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த தடவை வந்து உரங்கள் வந்து மேல்நாட்டிலிருந்து அல்லது அயல் நாட்டுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் அப்படின்றத காட்டிலும் தேவைகள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து உற்பத்தியும் அதிகமாக செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பயிர்கள் எந்தெந்த மாதிரி பயிர்களை பார்த்துக்கணும் போட்டுக்கணும் அப்படின்னா, நோய் தடுப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு பயிர்கள், நோயை தாங்கக்கூடிய ஒரு பயிர்களாகவும், அதே மாதிரி எப்பவும் போல நம்ம போடக்கூடிய நஞ்சை பயிர்கள் போடணுன்னாலும் அந்த வித்துக்களை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான வித்துக்களாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம். அது அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ இந்த இயற்கை சீற்றங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மக்களோட ஹெல்த் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. மருத்துவம் அல்லது வந்து மருத்துவத்துறை நோய் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து லக்னாதிபதி வந்து கெடலை, அதனால் வந்து குருவனுடைய பார்வை இருக்கார், சூரியன் ப்ளஸ் சந்திரன் அப்படின்னு சொல்லணும். உடல் ரீதியாக பல நோய்களை கண்டிப்பாக அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம வந்து 2019 வந்து கோவிட் வந்தது, அடுத்து வந்து அது அப்படியே உருமாறி வந்து ஒமைக்கிறான் அப்படின்னு சொல்லி வருதோ, அது மாதிரி இந்த தடவை வந்து காய்ச்சல் அதிகமான புதுசான காய்ச்சல் புதுசாக வந்து வைரஸ் காய்ச்சல்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. அந்த காய்ச்சலுக்கான மருந்துகளை அதிகமாக மருத்துவத்துறை கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். ஆனாலும் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து நமக்கு போதிய நிலையில் அது நம்ம வந்து சமப்படுத்தாது. அதிகப்படியான மருந்து தேவையும் இந்த தடவை வந்து நோய்களினால் வரக்கூடிய புதிய நோய்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக காய்ச்சல் தான்.